இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காரியாபட்டியில வந்து பூஜா பெட் ஷாப்பு தான் வந்திருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, வண்ண மீன்கள் வந்து சொந்தமா வந்து கிட் பண்ணி அவங்க வந்து வித்துட்டு இருக்காங்க. லவ் பேர்ட்ஸும் அதே மாரி வீட்லயே வந்து ஃபார்மா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் வந்து நம்ம உள்ள போயிட்டு என்னென்ன என்னென்ன பேர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க, என்னென்ன மீன்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணே வணக்கம்ண்ணே. காரியாபட்டியில வந்து உங்களோட பெட் ஷாப் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நீங்க அட்ரஸ் சொல்லிருங்க. உங்க பெட் ஷாப் என்னென்ன? நம்ம பெட் ஷாப் பாத்தீங்கன்னா காரியாபட்டி முக்கு ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க அமலா ஸ்கூல் இருக்கு. சரி. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சரிண்ணே. நம்ம ஒரு 18 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல வச்சு. சரி சரி. வீட்டுல லேடிஸ் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிண்ணே. நம்ம லைட்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே இருக்கு. நான் கலவை கம்மியான ரேட்ல. ஆமா, நம்ம வீட்டுல வச்சு கொடுக்கறதுனால நம்ம கடையை விட கம்மியா ரேட்ல கொடுக்கலாம். நம்ம கட்டுப்படி ஆகுது, அதனால கொடுத்துட்டு இருக்கோம். சரிண்ணே. என்னென்ன இருக்குன்னு சொல்லி சொல்லுவீங்களா, காமிச்சிங்களா? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா கலர் விடோன்னுவாங்க. கலர் விடோ இது. இதுல வந்து கலர் விடோ இருக்கு, பலூன் மாலை இருக்கு. இந்த கருப்பு வெள்ளை கலர்ல இருக்கலாம் பலூன் மாலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா கப்பீஸ் இருக்கு, இம்போர்ட்டட் கப்பீஸும் ஜீப்ராவும் இருக்கு. இதுல வந்து சாதா கப்பீஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கௌரான்வாங்க, கௌரா ஃபிஷ் இருக்கு. இது மாலி, சின்ன மாலி, சின்ன பசங்க அதிகமா வாங்குவாங்க. இது வந்து ஃபீமேல் ஃபைட்டர்னுவாங்க. இது ஷார்க், நிறைய மூமெண்ட்ல இருக்கக்கூடிய டைகர் ஷார்க்னுவாங்க. இதுலயே வந்து பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு நம்மகிட்ட. இதே கோல்டன் ஃபிஷ் இருக்கு. கோல்டன் ஃபிஷ்ல இது கொஞ்சம் மீடியம் சைஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொய்கா ஃபிஷ்னுவாங்க. இதுல வந்து நார்மல் கொய்யும் வனிலா கொய்யும் இருக்கு. இங்கெல்லாம் அசசரிஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இது ஃபுல்லாவே மீனுக்கு தேவையான அசசரிஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். மதுரை விட கம்மியான ரேட்டுக்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் கோல்டு. இதுலயே வந்து இது டெலஸ்கோப் இதுல இருக்கு. சின்ன சைஸ் டெலஸ்கோப் இருக்கு, பெப்பர் கோல்டுன்னுவாங்க, எஸ்கே கோல்டு, பெப்பர் கோல்டுன்னுவாங்க. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். இது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கொய்காப்லயே வந்து நம்ம அங்க பார்த்தோம்ல, அதுலயே இது வந்து பெரிய சைஸ். இது நல்லா பான் செட்டப்லாம் போட்டு நிறைய பெரிய தொட்டிலாம் நல்லா வளர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கலர் கலரா இருக்கும். இது வந்து டெலஸ்கோப்லயே வந்து பெரிய சைஸ் இருக்கு. பெரிய சைஸ் டெலஸ்கோப் இருக்கு. இது வந்து போலார் பேரட்னுவாங்க, போலார் பேரட். அதுல போலார் பேரட் இருக்கு நம்ம கிட்ட. இது ஏஞ்சல் ஃபிஷ்னுவாங்க, இல்ல பிளாக் ஏஞ்சல். இதுல வந்து இதுல ஒரு 2-3 மீன் எல்லாமே கலந்து விட்டுருக்கு. எந்த மீனும் விட்டா ஏதோ ஒன்னோட ஒண்ணு கடிக்காதுன்றதுக்காக எல்லா மீனும் கலந்து இதுல விட்டுருக்கோம், சாம்பிள் காட்டுறதுக்காக. இது மாலி, எல்லாமே பிரீடிங் சைஸ் மாலி. இது எல்லாமே குட்டி போடும். இது நிறைய பசங்க விரும்புவாங்க, நல்லா குட்டி போடுறது. இது பாத்தீங்கன்னா அலிகேட்டர் ஃபிஷ். இது பார்க்க முதல்ல மாதிரி இருக்கும். இது நல்லா நான்வெஜ் நல்லா சாப்பிடும். இது உயிருள்ள மீன் தான் இறையா போடும் அதுக்கு. இது வந்து வாஸ்து மீன் சொல்லக்கூடிய புளோரான். இது மீன் வந்து நம்ம நாய்க்குட்டி மாதிரி இது நல்லா பழங்க வீட்டுல வளர்த்தீங்கன்னா. வாஸ்துக்காக இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போய் வளர்க்குறாங்க. இது நல்லா அட்ராக்டிவா இருக்கும், நல்லா விளையாடும் நம்மளோட. இது ஏஞ்சல் ஃபிஷ். இதுவும் ஏஞ்சல் ஃபிஷ் தான். இது ஏஞ்சல்லே பெரிய சைஸ். அப்புறம் மீன் வளர்க்க தேவையான எல்லா சைஸ்லயும் தொட்டி நம்மளே இங்க வந்து ரெடி பண்ணி தந்துருக்கோம். ஆமா, கண்ணாடி வாங்கிட்டு வந்து நம்மளே கட் பண்ணி எல்லா சைஸ்லயும் நம்ம பண்ணலாம். 4 அடி 5 அடி வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சின்ன சைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 100 ரூபால இருந்து நம்ம 2000 5000 வரைக்கும் எல்லா டேங்க் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. இது எல்லாமே நேற்று ஒட்டின டேங்க் கீழே வச்சிருக்கிறதெல்லாம். இது எல்லாமே ஒட்டி காஞ்சி சேல்ஸுக்கு ரெடியா இருக்கு டேங்க். இது எல்லாமே இந்த மாதிரி கேப், மூடிக்கு தேவையான கேப், கண்ணாடி தொட்டிக்கு தேவையான மூடியுமே எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். எல்லாமே இதுவும் நம்மளே ரெடி பண்றதுதான். தனித்தனி பீஸா வரும், நம்ம வந்து ஒட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு தேவையான எல்லா மூடியுமே ஸ்பேர் எல்லாமே இங்க இருக்கு. எல்லா சைஸ் மூடியுமே இருக்கும். பெரிய தொட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒட்டி வச்சிருக்கோம். பெரிய தொட்டி இங்க எல்லாமே பெரிய பெரிய தொட்டிலாம் ஒட்டி வச்சிருக்கோம். அது 3 அடி, இது 2 அடி, இது 2.5 அடி. எந்த சைஸ் வேணாலும் உடனே ஒட்டி கொடுத்துடலாம். பெரிய சைஸ் 4 அடி வரைக்கும் இருக்கு. இங்க இடம் இல்லாதனால ஒட்டாம வச்சிருக்கோம். இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு தேவையான, லவ் பேர்ட்ஸ் வளர்க்க தேவையான கேஜஸ் எல்லாமே நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஆமா, நம்மளே தயாரிக்கிறோம். மெஸ் வாங்கிட்டு வந்து நம்மளே கட் பண்ணி நம்மளே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அப்பதான் வந்து கஸ்டமருக்கு வந்து குறைஞ்ச விலையில தர முடியும். ஆமா, நம்ம செஞ்சு மொத்தமா அதை வாங்கிட்டு வந்தோம்னா ஆட்டோ சார்ஜ் அது இதுன்னு
ஆட்டோல 10 கூண்டுக்கு மேல பிடிக்காது. இதே ரோலா வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம 30-40 கூண்டுக்கு நம்மளே செஞ்சிடலாம். கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துடலாம். இது மட்டும் இம்போர்ட்டட் கூண்டு. இது மட்டும் கடையில வாங்கி தான் விற்கிற மாதிரி இருக்கும். அதனால இது இம்போர்ட்டட் கூண்டு விலை ஒரே விலை தான். இந்த மாதிரி நம்ம செய்யற கூண்டுலாம் வந்து ஆமா நம்மளே செய்யறதுனால குறைச்சு கொடுத்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்னுவாங்க. இது வந்து சண்டை புரியக்கூடிய மீன். இது எல்லாமே வந்து சின்ன பசங்க ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க. இது ஒன்னோட ஒண்ணு விட்டோம்னா அடிச்சுக்காது. அதனால இந்த மாதிரி தனித்தனியா தான் இதை விடணும். இது நல்லா மூவ்மெண்ட் இருக்கு. இது சின்ன பசங்க பாத்தீங்கன்னா இந்த மீன் வளர்க்க தேவையான தொட்டியில போடக்கூடிய இந்த மாதிரி சாதாரண ஒயிட் ஸ்டோன்ஸும் இருக்கு, கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு. இதெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா அட்ராக்டிவா இருக்கும். அப்புறம் நம்ம மோட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம சாதாரண ஏர் மோட்டர்ல இருந்து ஃபில்டர் மோட்டர் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. சின்ன தொட்டில இருந்து பெரிய தொட்டி வரைக்கும் போடுற மாதிரி ஃபுட்டு பாக்கெட்டு எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. சாதா ஃபுட்டு, பேசிக் ஃபுட்ல இருந்து ஃபைட்டர் ஃபுட்டு, கப்பீஸ் ஃபுட்டு, மீனுக்கு தேவையான மெடிசின்ஸும் இருக்கு நம்மகிட்ட. இது எல்லாமே மீனுக்கு யூஸ் பண்ற மெடிசின்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து தொட்டி கிளீன் பண்ற லிக்யூட். அது தொட்டியில உப்பு கரை இல்லாம போவேன். இது வந்து மீனுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஓட்டக்கூடிய எல்லா ஸ்டிக்கர்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. மீன் தொட்டிக்கு பின்னாடி கலர் கலரா நேச்சுரல் ஸ்டிக்கர் ஓட்டலாம். அது அழகா இருக்கும். அது இது எல்இடி லைட்ஸ் எல்லாமே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. இது இருக்கிறதுலே சின்ன சைஸ். இது சின்ன தொட்டிக்கு போடுறது, அது மாதிரி பெரிய தொட்டிக்கு போடக்கூடிய இது எல்லாமே எல்இடி சேஞ்சர் லைட்டு. ஒரு 3-4 கலர்ல மாறி மாறி எரியும். அப்புறம் டாய்ஸ் ஐட்டம், மீன் தொட்டியை அழகுபடுத்துறதுக்கோசரம் வைக்கக்கூடிய டாய்ஸ். இது எல்லாமே இதெல்லாம் மீன் தொட்டியில வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி டாய்ஸ் வகைகள்லாம் இருக்கு. இது வந்து டாப் ஃபில்டர்னுவாங்க. டாப் ஃபில்டர் இருக்கு. ஃபுட்டு எல்லாமே இருக்கு. நமக்கு வாஸ்து மீனுக்கு தேவையான ஃபுட்டு, கோல்டுக்கு தனியான ஃபுட்டு, அது மாதிரி அரோனா, இந்த மாதிரி ஆஸ்கர், எல்லா மீனுக்கு தேவையான ஃபுட்டு, இந்த மாதிரி நெட்ஸு, இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் இது எல்லாமே வந்து மீன் தொட்டிகளை வைக்கக்கூடிய பிளான்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. தொட்டி மட்டும் இல்ல, பவுல்ஸ் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. கீழே பாத்தீங்கன்னா இது எல்லாமே பவுல்ஸ் சும்மா 4 இன்ச்சுல இருந்து 12 இன்ச்சு வரைக்கும் எல்லா சைஸ்லயும் பவுல்ஸ் இருக்கு நம்மகிட்ட. பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட லவ் பேர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். லவ் பேர்ட்ஸ், ஆப்பிரிக்கன் பேர்டு, காக்டெயிலு எல்லாமே கிடைக்கும். இப்போதைக்கு ஸ்டாக் நம்மகிட்ட கம்மியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டாக் வருது. எல்லா பேர்ட்ஸுமே வருது. ஆமா, எல்லா பேர்ட்ஸும் கிடைக்கும். பேர்ட்ஸுக்கு தேவையான கேஜ் எல்லாமே கிடைக்கும். ஹேண்ட் டைம் பண்ற மாதிரி பேர்ட்ஸ், ஆமா கையில பழகுற மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.